கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இந்த நாளிலே அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அப்போ கர்த்தர் நம்மை கிரீடங்களால் முடிசூட்டுகிறவர். 2 கிரீடங்கள் உண்டு. காணப்படுகிற கிரீடங்களும் காணப்படாத கிரீடங்களும் உண்டு. அப்போ காணப்படக்கூடிய கிரீடங்கள் எதுனா தங்கம், வைரம், வைடூரிய கிரீடங்கள் காணப்படக்கூடியவை. அதே நேரத்துல காணக்கூடாதவை, காணக்கூடாத கிரீடங்கள் எது? கிருபை, இரக்கம், கனம், மகிமை, இதெல்லாம் காணக்கூடாத கிரீடங்கள். அப்ப நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம், இரக்கத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம், கனத்தை பெற்றுக்கொள்கிறோம், மகிமை, இதெல்லாம் ஒரு கிரீடங்கள். இது நமக்கு கண்ணுக்கு பார்க்க முடியாத கிரீடங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ கிரீடம் என்பது என்ன அப்படின்னா, ஆளுகையையும் அதிகாரத்தையும் ராஜா என்பதையும் காண்பிக்குது. அப்ப இந்த கிரீடம்னா ஆளுகை குறிக்கிறது, ராஜா. அப்போ அந்த ராஜா அரண்மனையில உட்கார்ந்துருக்கிறாருன்னா அந்த அதிகாரம். அப்போ நம்ம இந்த காணப்படாத கிரீடங்களை பெற்றிருக்கிற நாம் இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள், பிசாசுகளுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஆளுகை செய்கிறவர்களா இருக்கணும், அதிகாரம் உள்ளவர்களாக, அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை பெற்று கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதான் சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவர். அப்ப பாருங்க, நமக்கு கிருபையினாலும் இரக்கங்களாலும் என்ன செய்யறாரு? முடிசூட்டுகிற. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மள கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டுகிறவர். அதே வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ராஜாக்களாக ஆசாரியர்களாக முடிசூட்டுகிறவர். கர்த்தர் நம்மளை எப்படி முடிசூட்டுகிறார் பாருங்க, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் முடிசூட்டுகிறவராக காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுகிறவர். அந்த வசனத்தினால எவ்வளவு பாருங்க, கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மளை என்ன செய்யறாரு? முடிசூட்டுகிறவர். 1 வசனம் நீதிமொழிகள்ல இருக்குது, 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தலைக்கு அலங்காரமான கிரீடத்தை சூட்டுகிறவர். தலைக்கு அலங்காரமான, அப்ப கிரீடம்ன்றது எந்த இடத்துல? தலையில தான் நம்ம வைப்போம். அந்த அலங்காரமான கிரீடத்தை கர்த்தர் நமக்கு சூட்டுகிற தேவனாக இருக்கிறார். அததான் ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாக்குறோம், நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நம்ம எல்லாரும், நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கரத்துல எப்படி இருக்கிறோமா? அலங்காரமான கிரீடமா இருக்கிறோமா? தேவனுடைய கரத்துல ராஜ முடியுமா இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் இப்படி அநேக கிரீடங்களை கர்த்தர் நமக்கு சூட்டுகிறவராக இருக்கிறார். ஒரு 5 விதமான கிரீடங்களை நம்ம பார்க்கலாம். முதலான, ஜெர்மனி தேசத்து இளவரசன் இங்கிலாந்து பக்கிங்காம் அரண்மனைக்கு வந்தார். அந்த இளவரசர் வந்தார்.
அங்க இங்கிலாந்து தேசத்தை அரசாண்ட ராஜாக்களின் அந்த படங்கள்லாம் இருக்கும். படங்கள், கிரீடங்கள் அதெல்லாம் அப்படியே லைனா அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த பார்க்கும்போது சில படங்கள்ல அந்த கிரீடங்கள் எப்படி இருந்ததுன்னா, வைர கிரீடங்கள், வைடூரிய கிரீடங்கள், பொன்னால் செய்யப்பட்ட மின்னிய கிரீடங்கள் எல்லாம் இருந்துச்சு. அதப்ப லைனா பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடியல என்ன செய்யறோம், சின்ன சர்ச்சு மாதிரி இருந்தது. அந்த சர்ச்சுக்குள்ள உள்ள போய் அதை பாக்குறாங்க. அந்த இளவரசன் பாக்குறாரு. அங்க உள்ள போய் அங்க பார்த்தா ஒரு முள்மூடி சூடப்பட்ட கிரீடமுள்ள ஒரு இயேசுவின் படத்தை பார்க்கிறார். அப்ப அந்த முள்மூடி சூடப்பட்ட அந்த இயேசுவி, அப்ப எல்லாருக்கும் வைர கிரீடம், வைரோடைய கிரீடம், பொன்னால செய்யப்பட்ட கிரீடம் எல்லாம் இருக்குது. இவருக்கு மட்டும் என்ன கிரீடம் இருக்குது? அந்த முள்முடி சூட்டப்பட்ட கிரீடம். அப்ப அதை பார்த்த உடனே அவருடைய உள்ளம் அப்படியே உருகிச்சான் பாருங்க. இப்ப அந்த வழிகாட்டின இளவரசன் சொன்னாரு, எங்கள் ராஜாக்கள் எல்லாம் மேன்மையாய் முடிசூட்டப்பட இந்த முள்மூடி மன்னனே காரணம் அப்படின்ட்டார். அல்லேலூயா. இந்த முள்மூடி மன்னனே காரணம். எங்கள் ராஜாக்கள் எல்லாம் மேன்மையா முடிசூட்டப்பட்டதுக்கு இவர் தான் காரணம் என்று அந்த ஜெர்மன் இளவரசன் தன்னையே ஒப்பு கொடுத்தார் பாருங்க. எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? எல்லாரும் தான் அப்போ இயேசு கிறிஸ்துக்கு எப்படிப்பட்ட கிரீடம் சூட்டணும்? நம்ம சொத்து ஆஸ்தி அனைத்தும் விற்று தங்கம் கிரீடம் சூட்டினா கூட அந்த அன்புக்கு ஈடாகவே முடியாது. அந்த வானாதி வானம் கொள்ளாத மகிமையின் ராஜா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மகிமையின் ராஜா. பிரியமானவர்களே, அதே போல ஒரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துல விக்டோரியா மகாராணி முடிசூட்டு விழாவுல என்ன செய்யறாங்க? எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு? எல்லோர்க்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே. அந்த பாடல்கள், அந்த பாடலை அழகா அந்த பாமாலையில கீர்த்தனையில வரும். அழகா அந்த பாட்டு பாடுறாங்க பாருங்க. அந்த மியூசிக்கோட பாடும்போது அந்த மகாராணி எழுந்து அந்த ஆல்டருக்கு முன்னாடி சென்று தன் கிரீடத்தை, மகாராணிக்கு சூடப்பட்ட கிரீடத்தை கர்த்தருடைய பாதத்துல வைத்து தொழுது கொண்டாலாம் பாருங்க. ஆண்டவரே, இது என்னால பெற்ற இது இல்ல, உங்க கிருபைதான், உங்க இரக்கம்தான் சொல்லி அவருடைய பாதத்துல வைத்து தொழுது கொள்றோம். அதனாலதான் அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே என்ன செய்துச்சு? வளர்ந்து பெருகிச்சான். அப்போ கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை, கனத்தை நம்ம கொடுக்கும்போது நமக்கு விரோதமாக சாபங்கள் வந்தாலும் அது கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். நமக்கு விரோதமாக எந்த காரியங்கள் வந்தாலும் அது கர்த்தர் வளர செய்வார். அதுதான் மார்க் 15ஆம் அதிகாரம் 17-19 வரைக்கும் படிக்கும்போது, இயேசு தலையில் முள்மூடி சூட்டி கோலினால் அடித்து காரி துப்பி துன்பப்படுத்தினார்கள். காரி துப்பி துன்பப்படுத்தினார்கள். இயேசு தலையில முள்மூடி சூட்டி கோலினால் அடிச்சு காரி துப்புனாங்களாம். எவ்வளவு பெரிய பாங்க. இப்ப நம்முடைய சாபங்களுக்காக கர்த்தர் எப்படி செய்தாரு? தலையில முள் சூட்ட மாட்டார், கோல்னால அடிச்சாங்களாம். நமக்கு ஒரு ஸ்கூல்ல பிள்ளைங்கள் டீச்சருங்க அடிக்க கூடாதுன்னு இப்ப சொல்லிட்டாங்க. அப்ப கோல்னால அடிக்கிறத கர்த்தர் அடி வாங்கினார், காரி துப்புனாங்க. இல்ல, எவ்வளவு பெரிய அவமானங்கள். இஸ்ரவேல்ல 24 வகை கொடிய முட்கள் உண்டு. இயேசுவின் தலையில் விசேஷம் உள்ள பினா கிறிஸ்டி என்று ஒவ்வொரு முள்ளிலான முடியை சுட்டினாங்களாம். முள்முடி என்றது பினா கிறிஸ்டி. பினா கிறிஸ்டி என்று ஒரு முள்முடி சூட்டினாங்களாம் பாருங்க. அது எப்படின்னா,
600 போர் சேவகர்கள் நின்று அடித்த போது முட்கள், ஒருத்தர் நம்ம ஒரு சின்ன முள்ளு காலில் குத்துனாலே நம்மளால முடியல. அப்ப பாங்க 24 வகை கொடிய முட்கள் இருக்கு. அந்த தலையில அந்த இது பண்ணி 600 போர் சேவர்கள் நின்று அடித்தராங்க. அந்த முள்ள அடிக்கும் போது கண்ணே பிசுக்கிட்டு வெளியே வந்துருச்சான். எவ்வளவு ஒரு இது பாருங்க, கொடூரம். எசப்பா, அதெல்லாம் நினைச்சா அதுதான். ஒரு கால்ல முள்ளு குத்த கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. அந்த முள்ளு சாபத்தின் வேதனையான முட்கள். அந்த முள்ளு என்னது? சாபத்தின் வேதனையாக முட்கள். ஆதாம் ஏவாளின் பாவத்தின் நிமித்தம் பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்தது என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த பாவத்தின் நிமித்தம் என்ன செய்யப்பட்டது? பூமி முட்களும் குறுக்கும் முளைப்பித்தது. அப்ப பாவம் முட்களாய் மாறுகிறது. உங்கள் கண்களில் முட்களும் உங்களுடைய விழாவிலே கூர்களுமாய் இருந்து உபத்திரப்படுத்துவார்கள். கர்த்தர் என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 55ஆவது வசனத்துல படிக்கிறோம். உங்கள் கண்களில் முட்களும் உங்களுடைய விழாவில கூர்களுமாய் இருந்து உபத்திரப்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதான் யோசுவா 23ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதியார் உங்களுக்கு கண்ணிகளாகவும் வலைகளாகவும் விழாக்களுக்கு சவுக்காகவும் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள். யோசுவால நம்ம படிக்கிறோம் பாருங்க. யோசுவா 23ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல புறஜாதியர்கள் எப்படி இருப்பாங்களாம்? நமக்கு கண்ணியா இருப்பாங்களாம். இல்ல, கண்ணின்றது லேஸ்பட்டது இல்ல. எப்படா என்ன செய்வான்? வேட்டைக்காரன் கண்ணி வச்சிருப்பான். அந்த பறவை எப்படா உழுன்றது, வீழ்த்தணும்ன்றது வச்சிருப்பான். வலை எப்படா மீன் வலைக்குள்ள மாட்டோன்னு பார்ப்பான். விழாக்களுக்கு சவுக்கு அடி, எப்படா அவங்க விழுவாங்க அவங்களை அடிக்கணும்னு பார்ப்பான். அவங்களுடைய கண்களுக்கு முள்ளுகளுமாய் இருப்பார்கள். எவ்வளவு ஒரு புறஜாதிகள் இப்படிதான் இந்த உலகத்துல இருப்பாங்க. பிரியமானவர்களே, நம்ம கர்த்தரிடத்துல ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அப்போ இந்த சாபத்தின் பீடத்தை அப்ப அந்த சாபம்ன்றது பாருங்க, ஒரு சின்ன ஒரு இதுதான். ஒரு கிராமத்தில் உள்ள பெற்றோருக்கு பிறந்த 3 பிள்ளைகளும் குருடாகவே பிரிஞ்சுச்சா. 3 பிள்ளைகளும், ஒண்ணுதான் குருடுன்னு பார்த்தா 2வதும் குருடு, 3வது. காரணம், அந்த தகப்பனார் ஒரு கிராம முன்சிப்பு, வில்லேஜ் முனிசிபல் ஆபீசர் அவர். அதனால அவர் என்ன செய்தாருன்னா, ஏழை மக்களுடைய நிலத்தை எல்லாம் அபகரிச்சாராம். ரவுடியா இருந்து ஏழை மக்களுடைய எல்லாத்தையும், ஏழை மக்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட்டு ஃபுல்லா அபகரிச்சிடுறது. அப்ப அந்த ஜனங்க என்ன பண்ணும்? கஷ்டப்படுங்க. அந்த கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாம் அவருடைய குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு தான் அது சாபமாக மாறிவிட்டது. அப்ப பிறந்த குழந்தைகள் 3 குருடாக மாறிச்சு. அதுதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். இந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. யாத்திராகமம் 34:7 பிதாக்களின் குற்றத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு கர்த்தர் விசாரிக்கிறவர். கர்த்தர் விசாரிக்கிறது 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு. அது என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ நம்ம எப்பேற்பட்டவர்களா இருக்கணும் பாருங்க. ஒவ்வொரு காரியத்திலையும்
நம்ம குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் கர்த்தர் நீக்க வேண்டும். அதான் பாருங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல படிச்சா அதுல 114 கொடிய சாபங்களை வாசிக்கிறோம். 28 அதிகாரத்துல 15வது வசனத்திலிருந்து 68வது வசனம் வரைக்கும் 114 கொடிய சாபங்கள். அப்ப அது படிக்க 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 ஆண்டவரே இந்த சாபத்துல இருந்து விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, இப்படிதான் ஜெபிச்சு படிச்சுட்டு இருந்தேன். அந்த சாபங்கள், அப்ப இந்த சாபங்களுக்குள்ள இருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமா? கிடைக்கும். அததான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சாபத்தை முறிக்க மரத்திலே தூக்கப்பட்டு சாபமானார். பாருங்க எவ்வளவு பெரிய நமக்காக இயேசு சாபத்தை முறிக்க மரத்திலே தூக்கப்பட்டு அவரே சாபமானாராம். இப்படி யாராவது ஒரு தெய்வம் நம்ம பார்த்திருப்போமா? யாருமே கிடையாது பிரியமானவர்களே, இல்ல. அதே உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல படிக்கிறோம், அவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறார். சரிங்களா? அப்போ கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறவர் நம் தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம குடும்பத்துல சாபங்கள் இருக்கா? முன்னோர்கள் சாபங்கள் அவர் விசாரிக்கிற தேவன். 4ஆம் 3ஆம் விசாரிக்கிற தேவன். நம்ம குடும்பங்கள்ல சாபங்கள் இருக்கா? அந்த சாபத்துக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே சிலுவையில பலியானார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே சாபத்தின் கிரீடத்தை ஆசீர்வாதமான கிரீடமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதான் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இனி ஒரு சாபமும் இராது. அல்லேலூயா. இனி ஒரு சாபமும் இராது. பிரியமானவர்களே, சாபத்தோட குடும்பத்துல பிரச்சனையோட வாழ்க்கையில இருக்கிறீங்களா? கர்த்தரிடத்துல வாங்க. அவர் நமக்காக சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல படிக்கிறோம், விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். விசுவாச மார்க்கத்தார், நம்ம விசுவாச மார்க்கத்தார்களா இருக்கிறோம் பெரியமானவர்களே. ஆபிரகாமுக்குள் அவர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதம். சாப கட்டுகளை முறிக்கிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சாபத்தின் கிரீடத்தை ஆசீர்வாதமான கிரீடமாக மாற்ற ஆண்டவர் உங்களிடத்தில் இந்த நாளிலே வந்திருக்கிறார். அந்த சீஷர்களை பெத்தானியா வரையிலும் அழைத்து கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதித்தார். பெருமானவர்களே, லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம், இன்று நம்மை கல்வாரி மேட்டுக்கு அழைத்து கொண்டு போய் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த கல்வாரியை காட்சியை கண்ட பின்னும் கர்த்தர் அந்த சாபத்தை முறித்து சாபமான கிரீடத்தை ஆசீர்வாதமாக கிரீடமாக ஆண்டவர் மாற்றிருக்கிற கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அடுத்தபடியான ஒரு கிரீடம் இருக்குது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர்
தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இங்க அக்கிரமக்காரராக ஒருவராக எண்ணப்பட்டார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியம் சொல்லுகிறது, நமக்கு நீதியின் கிரீடத்தை சூட்டி மகிழ்வதற்காக அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநீதியின் கிரீடத்தை சுமந்தார். அநீதியின் கிரீடத்தை சுமந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்களா, நம்மளுடைய அக்கிரமத்துக்காக அவர் என்ன செய்தாரு? அவர் எண்ணப்பட்டார். அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். அதான் ரோமர் 3:10 சொல்லப்பட்டது, நீதிமான் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. அதே ரோமர் 3:20 நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட முடியாது. சிலர் நினைக்கலாம், நியாய பிரமாணத்துல கிரியினால நம்ம நீதிமாக்கப்பட்டலாம்னு நினைப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட முடியாது. அப்ப பாருங்க, நம்மளுடைய நீதி எப்படிப்பட்டது? அதான் ஏசாயா 64:6 சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைதான். அப்ப அந்த கந்தையோட தேவ சமூகத்தில் எப்படி நிற்க முடியும்? பிரியமானவர்களே, இல்ல, அதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்திருக்காரு? கிரீடத்தை சுமந்திருக்கிறார். அநீதியின் கிரீடத்தை சுமந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருக்கும்போது அநியாயமாய் கிறிஸ்தவர்களை ஒடுக்கினார். பவுல் சவுலாக இருக்கும்போது அவர் எப்படி இருந்தாரு? அநியாயமா கிறிஸ்தவர்களை ஒடுக்கினார். ஆனா ஒரு நாள் தனக்கு அவர் நீதியின் கிரீடத்தை தருகிறவரை தரிசித்தார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார். அதனாலதான் 2 தீமோத்தேயு 4:8 என்ற நாள்ல படிச்சோம் நம்ம, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்ப அவர் ஒரு காலத்துல அநீதியின் கிரீடம் உள்ளவராய் இருந்தார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கும் போது நீதியின் கிரீடமாக பவுல் மாறினார். அததான் ஏசாயா 53:9 படிக்கிறோம். என்ன படுத்துறோம்? துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யனோட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. நம்முடைய அநீதியை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சுமந்தார். எல்லாம் சுமந்து அவர் கொடுமை செய்யவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கொடுமையும் செய்யல, ஒரு பாவம் செய்யல. அவர் வாயில வஞ்சனையும் இல்லையா. நம்ம ஒரு சின்ன நம்மளை எதிர்த்து யாராவது ஒருத்தர் நீ இப்படிதான் செய்த பொய் குற்றம் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருப்போம் பார்த்தீங்களா? என் மேல நீ எப்படி பொய் குற்றம் சொல்லலாம்? எப்படி இந்த வார்த்தை நீ ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி சொல்லலாம்? எப்படின்னு சொல்லி நம்ம வாதாடுவோம், போர் செய்வோம், எவ்வளவு பேசுவோம். ஆனா பாருங்க, அவரு அக்கிரமம் செய்யல, பாவம் செய்யல. அவர் என்ன செய்யறாரு? நம்முடைய அநீதியை அவர் ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை அவர் அவர் சுமந்தாராம். இல்ல, எவ்வளவு பெரியது. அதான் சொல்லப்பட்டிருக்கு 1 பேதுரு 1:9 அவர் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. அவர் ஒரு குற்றமும் செய்யல.
பிலாத்து கூட சொல்றாரு, ஐயோ இவர் ஒரு குற்றமும் செய்யலையே, நான் எப்படி ஒரு இது பண்ண முடியும்? பிலாத்தே என்ன செய்யறாரு? ஒதுங்குறாரு. அந்த மாதிரி 1 பேதுருல சொல்லப்பட்டிருக்கு 1:9, அவர் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. அதான் 1 பேதுரு 3:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவிகளின் நிமித்தம் ஒரே தடவை பாடுபட்டார். பாவிகள் நிமித்தம் ஒரே தடவை பாடுபட்டார். பாத்தீங்களா? 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று நம்ம வேத வசனத்துல பார்க்கிறோம். அந்த பாருங்களேன், அதான் ஒரு வீட்டுல அண்ணன் நல்லவன், தம்பி எப்படிப்பட்டவன்னா கொலை செய்து இரத்த கரையோட ஓடி வரான். இப்போ அண்ணன் கதவை பூட்டி தன் உடையை தம்பிக்கு கலற்றி கொடுத்து அவனை வீட்டின் பின்புறமாக தப்பித்து சொல்லி உதவி செய்யறான். ஆனா அண்ணன் என்ன செய்யறான்? இரத்த கரை படிந்த துணியை போட்டு அவன் என்ன செய்யறான்? தூக்கு மேடைக்கு போறான், தூக்குக்கு சென்றான். அததான் தம்பி உடனே அண்ணங்கிறன் தம்பி பார்த்து சொல்றான், என் பரிசுத்தமான நீதியின் வஸ்திரத்தை கரைப்படுத்தி விடாதே என்று கேட்டுக்கொள்றான் அண்ணன். என் பரிசுத்தமான நீதியின் வஸ்திரத்தை நீ என்ன செய்யாத? கரைப்படுத்திராத. அது யாரு அண்ணன் என்று சொன்னா, அதான் நம்ம ஆண்டவர் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டார். அதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 7 7ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிச்சோம்னா, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய இரத்தத்தினாலே, ரோமர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிச்சா, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சரிங்களா? 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த நாளிலே இதுதான் பாருங்க, அநீதியின் கிரீடத்தை கர்த்தர் நீதியின் கிரீடமாக நமக்கு மாற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலே பாவங்களோட அக்கிரமங்களோட, எங்கு பார்த்தாலும் பாவங்கள் அக்கிரமங்கள் தான், நீதியே இல்லை, நீதியே இல்லை. வக்கீல் ஜட்ஜு தான் சொல்றாங்க பணம் கொடுத்தா நீதி. நீதியே கிடையாது. பணம் கொடுக்கறவங்கள்ட்ட தான் நீதி. ஏழைகளுக்கு நீதி கிடையாது. கர்த்தர் தான் நீதி. அவர் தான் நீதி செய்யணும். இப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்திருக்கோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநீதியின் கிரீடத்தை அவரே சுமந்தார். அவரே அக்கிரமக்காரராக ஒருவராக எண்ணப்பட்டார். அவரே நீதியின் கிரீடத்தை சூட மகிழ்ந்தார். நமக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே பாவங்கள் அக்கிரமங்களை சுமந்த அவர் கொடுமைத்தார். நமக்காக அவர் அக்கிரமங்களை செய்த அந்த நாளிலே நீதியின் கிரீடத்தை, ஒரு பவுலாக மாறி ஒரு நீதியின் கிரீடத்தை பெற்று கொண்டது போல நம்ம குடும்பத்தார்ல யாரெல்லாம் நீதியில் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தான் இந்த நாளிலே நீதியின் கிரீடமாக மாற்ற வல்லவர். நீதிமானாய் நடந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே.
இது முதல் நீதியின் கிரீடம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நம்ம பார்த்தோம், சாபத்தின் கிரீடத்தை ஆசீர்வாதமான கிரீடமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதே போல அநீதியின் கிரீடத்தை நீதியின் கிரீடமாக மாற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அடுத்த கிரீடம் பாவத்தினால் சாவாகிய மரணம் பூமிக்கு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகம். அப்ப அந்த மரண கிரீடம் ஜீவ கிரீடமாக ஆண்டவர் மாற்றப் போகிறார் இந்த நாளிலே. பாவத்தினால் சாவாகிய மரணம் பூமிக்கு வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அநேக பாவத்தினால சாவறாங்க. குடித்து வெறித்து தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டு, விபச்சாரத்திலும் வேசுத்தனத்திலும் சரீரத்தை கெடுத்து கொண்டு, பாவத்துல இருந்து இது பாவம் தெரிந்தே சிலர் செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறதுனே சரீரத்தை, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இயேசு நமக்காக இந்த மரணத்தை ருசி பார்த்தார். எபிரேயர் 2:9 சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, எபிரேயர் 2:9 இயேசு நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை ருசி பார்க்கிறார். நம்ம எல்லாம் சாப்பாட்டை ருசி பார்த்திருக்கோம், டேஸ்ட் இல்ல. ஆனா இயேசு மரணத்தையே ருசி பார்த்தார்னா எவ்வளவு பெரிய இது பாருங்க. அதான் ஏசாயா 53:12 பார்த்தோம். என் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். அவருடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றிட்டார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க பெரியமார்களே. அதான் வெளிப்படுத்தல் 1:18 படிக்கிறோம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை சாத்தானுடைய கரங்களிலிருந்து பிடுங்கினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பாருங்க, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல். அது திறவுகோல் எங்க இருக்கு? யார்கிட்ட இருந்திருக்கு? சாத்தானுடைய கரத்தில் இருந்திருக்கு. அந்த சாத்தானுடைய கரத்திலிருந்து பிடுங்கினார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே மரணத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறீர்களா? பாதாளத்துக்கு நேராக போய்கொண்டிருக்க அந்த சாத்தானுடைய கிரியைகளை அவர் பிடுங்கி அவரும் மரணத்தை ருசி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2:14 15 சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். சரிங்களா? மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கிறாராம். அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகவும் அப்படியானார். அல்லேலூயா. இதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜீவ காலம் எல்லாம் மரண பயமே இருக்கக்கூடாது. பிரியமானவரே, கர்த்தர் அதுதான் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை கர்த்தர் அவரே மரணத்தில் அழிச்சிட்டாரு. கர்த்தர் நம்மள ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்கு யாவரையும் என்ன செய்யறாரு? விடுதலை பண்ணும்படியாக அவரே மரணம் அடைந்தார். பிரியமானவர்களே, எபேசியர் 4:8 9 போட்டிருக்கிறது. எபேசியர் 4:8 9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர்
உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? அப்போ பாதாளத்திலே சிறைப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களை விடுதலையாக்கி உன்னதத்திற்கு ஏறினார். அல்லேலூயா. இதுதான் குறிக்கப்பட்டிருக்கு பாருங்க. உன்னதத்திற்கு ஏறினார் இல்ல, ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னமே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இல்ல, இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் பிரியமானவர்களே. அப்போ மரணத்தை ஜெயித்து ஜீவனையும் அழியாமையும் வெளிப்படுத்தின அவரே நமக்கு ஜீவ கிரீடத்தை வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு வாரப்பண்ண, மரண கிரீடத்தை எடுத்து ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருகிறார். அதான் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீ மரண பரியந்த உண்மையாயிரு, நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உண்மையாயிருக்கணும். பிசாசு உண்மையைதான் குலைக்கிறான். இப்ப இனி வரும் காலங்கள்ல எலெக்ஷனை பாக்குறோம். எவ்வளோ திருட்டு, பொய், எவ்வளவு களவு பாருங்க. இந்த உண்மையற்ற உலகத்துல வாழ்றோம். உண்மையற்ற காரியங்கள். கிறிஸ்தவர்களுக்கு உண்மையா இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு பாடுகள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, மரண பரியந்த உண்மையாயிரு, அப்போது ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்றாரு. அதே போல யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார். ஜீவ கிரீடம் இல்ல, சங்கீதம் 16:11 சொல்லப்பட்டிருக்கு ஜீவ கிரீடம். அதே போல வெளிப்படுத்தல் 21:27 பட்டிருக்கிறது ஜீவ புஸ்தகம். 21:27 பாருங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்று அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அந்த ஜீவ புஸ்தகம், ஜீவ கிரீடம். சங்கீதம் 16:11 படிச்சோம் ஜீவ கிரீடம். வெளிப்படுத்தல் 21:27 படிச்சோம் ஜீவ புஸ்தகம். அதே போல வெளிப்படுத்தல் 22:17 படிக்கிறோம், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பவர்களாக தாகமாய் இருக்க ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பார்களாக தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். சங்கீதம் 16:11 படிச்சோம் ஜீவ கிரீடம். வெளிப்படுத்தல் 21:27 படிச்சோம் ஜீவ புஸ்தகம். வெளிப்படுத்தல் 22:17 படிக்கிறோம் ஜீவ தண்ணீர். யோவான் 6:28 படிக்கிறோம் ஜீவ வசனம். வெளிப்படுத்தல் 2:7 படிக்கிறோம் ஜீவ விருட்சம். கர்த்தர் இந்த நாளிலே மரண கிரீடத்தை மாற்றி ஜீவ கிரீடமாக நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, மரண பரியந்த நாங்கள் உண்மையா இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இந்த பிசாசானவன்ல இருந்து நாங்க மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே.
அப்போதுதான் எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அப்ப அந்த மரண கிரீடத்தை மாற்றி ஜீவ கிரீடத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். முதல்ல நம்ம என்ன கிரீடம் பார்த்தோம்? முதல் கிரீடம் சாபத்தின் கிரீடத்தை ஆசீர்வாதமான கிரீடமாக மாற்றினார். அநீதியின் கிரீடத்தை நீதியின் கிரீடமாக மாற்றினார். அடுத்த கிரீடம் மரண கிரீடத்தை ஜீவ கிரீடமாக மாற்றினார். அடுத்த கிரீடம் கர்த்தர் அவமானத்தின் கிரீடத்தை மகிமையின் கிரீடமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். நமக்கு மகிமையின் கிரீடத்தை சூட்டும்படியாக அவர் என்ன செய்தார்னா நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்தார். அதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். நீங்கள் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்ப மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இயேசு எப்படிப்பட்டவரா இருந்தாரு? நிந்திக்கப்பட்டார், அவரை காரி துப்பப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். இல்ல, நமக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாலே, நம்மள தீன்னு சொன்னாலே நமக்கெல்லாம் மனசே ஆறாது. அப்படி ஆனா அவரை எப்படிலாம் செய்தாங்க பாருங்க. நிந்திச்சாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. இல்ல, நம்ம எல்லாம் சொல்லுவோம், நீ எவ்வளோ இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்ட, தீயினால் சுட்ட புண் ஆறும், ஆறாது நாவினால் சுட்ட வடு, எனக்கு அந்த வடு மாதிரி இருக்குது. அப்படிதானே? ஒண்ணு சொல்லிட்டா நமக்கு அது ஆறவே ஆற மாட்டேங்குது, அது மன்னிக்க முடியலையே, அந்த செய்ய முடியலையே. ஆனா இயேசுவானவர் பாருங்க, நிந்திக்கப்பட்டார். இல்ல, அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்த நாள் முதற்கொண்டு அவருக்கு அவமானம்தான். பிறந்த நாள் முதல் கொண்டு அவருக்கு அவமானம்தான். இல்ல, அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதோ இது எப்படிப்பட்டதோ என்று எவ்வளவு பேர் எல்லாரும் நிந்திருந்திருப்பாங்க. யோசேப்பே தள்ளிவிட நேர்த்தான். அதனால கர்த்தர் பாதுகாத்தார். இல்ல இல்ல, அவமானத்தின் கிரீடம். ஏரோது வெளியே வந்த பிறகு ஏரோது என்ன செய்யலாம்? கொலை செய்யப்படுத்தேன்னா அது ஒரு இது. பிறந்தது ஒரு இதுன்னா கொலை செய்யணும்னு தேர்றானே. அதுக்கப்புறம் பேதுருவினால மறுதலிக்கப்பட்டார். பேதுருவினால மறுதலிக்கப்படுறார். பாருங்க, அப்போ நான் தான் இயேசுக்கு கூடயே இருந்துட்டு நம்மள மறுதலிச்சுட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க. கூடயே இருந்து 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 ஐயோ என்னைய போய் நீ மறுதலிச்சிட்டியே, என்னை இப்படி சொல்லிட்டியேன்ட்டு நமக்கு எவ்வளவு இது இருக்கும். இயேசு இப்படியெல்லாம் அவரு கஷ்டப்பட்டாரு பாருங்க. அது மட்டும் இல்ல, 12 சிஷ்யர்களை ஒருத்தன் யூதாஸ் காரியத்தை என்ன செய்யறான்? காட்டி கொடுக்கறான் பாருங்க. அவர் ஒண்ணுமே செய்யல, அவர் ஒரு பாவம் செய்யல. இவர்தான் பணத்துக்காக காட்டி கொடுக்கறாங்க. பணத்துக்காக இந்த உலகம் அப்படிதான். இச்சைக்காக, விபச்சாரத்துக்காக குடும்பத்திலேயே காட்டி கொடுக்கறாங்க. வெறுக்கிறாங்க, தள்ளப்படுறாங்க, தூஷிக்கிறாங்க. சிலுவையில தாங்க முடியாத அவமானங்கள். ஏன் சிலுவையில தாங்க முடியாத அவமானம்? ஏன்? மகிமையின் கிரீடத்தை நமக்கு தருவதற்காக. அல்லேலூயா! மகிமையின் கிரீடத்தை தருவதற்காக நமக்காக அவர் என்ன செய்தார்? இந்த பாடுகள் பட்டார் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் 1 பேதுரு 5:4 பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா! பிரதான மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போதுதான் மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெற முடியும் பிரியமானவர்களே. மகிமை உள்ள வாடாத கிரீடம், மகிமையான கிரீடம். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியா இருக்க வேண்டும். அதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு
அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சகித்து சிலுவையை சகித்தார். அவர் தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சிலர் அப்படிதான் நம்ம இந்த நாட்களிலே சகிக்கிறோம். எவ்வளோ காரியங்கள் சகிக்கிறோம். சில நேரம் வாய அடக்கி கொள்கிறோம். எல்லாத்தையும் நம்ம அப்படியே உள்ளத்துக்குள்ள போட்டு அடைக்கிறோம். இப்படிப்பட்ட பாடுகள், எல்லா பாடுகளையும் அப்படியே நமக்கு விரோதமாக நம்ம காரியங்களுக்காக அப்படியே என்ன ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம முழிக்கும் போது அப்படியே அமைதி ஆயிரும். ஒண்ணும் பேச முடியல. சிலுவையை நம்ம சகித்து கொள்கிறோம். அதான் ரோமர் 8:18 சொல்லப்பட்டிருக்குது. இக்காலத்து பாடுகள் இனி உங்களில் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. அல்லேலூயா. ரோமர் 8:18 சொல்றது மாதிரி பிரியமானவர்களே, இந்த காலத்து பாடுகள் இனி உங்களில் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இல்ல ஆண்டவரே, எங்களை நீங்க பாடுகள்ல இருந்து விடுதலை கொடுங்க. அதான் யோபு பக்தன் சொல்றாங்க. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் சொல்றார். அந்த பாடுகள் சகிக்கிறதுன்றது லேஸ்பட்ட காரியம் இல்ல பிரியமானவர்களே. அந்த பாடுகள் ஒவ்வொரு அந்த பாடுகள் மத்தியில போகும்போதுதான் அந்த காரியங்கள் தெரியும். வசனத்தை ஈஸியா படிச்சிடுறோம். ஆனா இந்த பாடுகள்ல போகும்போது மிகவும் கண்ணீர், வேதனை. ஆண்டவரே, இதை சகிக்கக்கூடிய கிருபையை தாங்க, இதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அவமானங்கள்ன்றது லேஸ்பட்ட இல்ல. சரீர பாடுகள்ன்றது லேஸ்பட்ட காரியங்கள் இல்ல பிரியமானவர்களே. அதான் அந்த மூடி என்ற ஒரு பக்தன் இருந்தார். அவர் கர்த்தருக்காக எவ்வளவோ நிந்தை பரிகாசங்களை சகிச்சார். மரண நாள்ல அவர் சொன்னாரு, இந்த நாள் நான் முடிசூட்டப்படுகிற நாள், என் ஆண்டவர் என்னை முடிசூட்டுவார் என்று சொல்லி மகிழ்ச்சியோட நித்தியத்துக்கு கடந்து சென்றாராம். பாருங்க நீங்களா இந்த மூடி பக்தன். ஏன்னா கர்த்தருக்குள்ள அவ்வளவு பாடுகள், நிந்தைகள், பரிகாசங்கள் எல்லாம் சகிச்சார் அவர். அதனால்தான் அவர் மரண நாள்ல இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னார், இந்த நாள் நான் முடிசூட்டப்படுகிற நாள், என் ஆண்டவர் என்னை முடிசூட்டுவார் பாருங்க என்று சொல்லி மகிழ்ச்சியோட நித்தியத்துக்கு சென்றார். ஆண்டவர் அப்படி கர்த்தர் இந்த நாளிலே அவமானத்தின் கிரீடத்தை மகிமையின் கிரீடமாக வாடாத மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அந்த அவமான கிரீடம் அது தாங்குவது கடினம்தான். ஆனா கர்த்தர் அந்த பாடுகளில் செல்வங்களுக்கு மகிமையான கிரீடத்தை கர்த்தர் இந்த நாளிலே வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, முதல்ல நம்ம என்ன கிரீடம் பார்த்தோம்? ஆபத்தின் கிரீடத்தை ஆசீர்வாத கிரீடமாக மாற்றின தேவன், அநீதியின் கிரீடத்தை நீதியின் கிரீடமாக மாற்றின தேவன், மரண கிரீடத்தை ஜீவ கிரீடமாக மாற்றின தேவன், அவமானத்தின் கிரீடத்தை மகிமையின் கிரீடமாக மாற்றினார். இன்னும் ஒரு கிரீடத்தை நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். அழிவுள்ள கிரீடமும் அழிவில்லாத கிரீடமும். அழிவுள்ள கிரீடம், அழிவில்லாத கிரீடம். அப்போ அழிவுள்ள கிரீடம் எது, அழிவில்லாத கிரீடம் எது? பூமிக்குரியவைகள் எல்லாம் அழிவுள்ளவைகள். சுகம், பலன், ஆரோக்கியம், செல்வம் எல்லாம் அழியும். ஆனா அழியாத கிரீடம் எது? ரட்சிப்பு, நித்திய ஜீவன், பரிசுத்த ஆவி. இது ஒருபோதும் என்ன செய்யாது? அழியாது, அழிவதில்லை, அழியாது. பிரியமானவர்களே, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அந்த ரட்சிப்பு அழியாது. நித்திய ராஜ்யத்துக்கு என்று நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட, அது அழியாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? அது அழியாது.
இந்த அழியில்லாத கிரீடத்தை நம்ம பெற்றிருக்கோம். அதுதான் அழிவுல. என்னதான் நம்ம உலகத்துல செல்வங்கள் இருந்தாலும் அது அழிஞ்சு போகும். நம்ம மரித்து போகும்போது அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு போறோமா? இல்ல, அது அழியும் கூடும் இல்ல. அதான் 1 கொரிந்தியர் 9:25 சொல்லப்பட்டிருக்கிறது, பந்தயத்திற்கு போராடுகிறவர்கள் அழிவுள்ள கிரீடத்திற்காக போராடுகிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படியே செய்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஓட்டத்துக்கு செல்லுகிறவர்கள், ஒரு ஓட்டத்துக்கு சென்று போராடுகின்ற ஓட்டத்தை ஜெயிக்கிறவர்கள், அது அழிவுள்ள கிரீடம். பந்தயத்துக்கு போராடுகிறவர்கள் அழிவுள்ள கிரீடத்துக்கு போராடுகிறார்கள். நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெற்றும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி செய்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. கொரிந்து சபைக்கு எழுதியிருக்கிறார். அதே மத்தேயு 6:19, 20, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே இப்ப கேக்குதா? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். மத்தேயு 6:19, 20, 20 நம்ம படிக்கிறோம். அப்போ இங்க கண் காண்பது எல்லாம் அழியும், காணாதது அல்லதெல்லாம் என்னது? நித்தியம் இல்ல. கண் காண்பது எல்லாம் அழிஞ்சிரும். கண்ணால நம்ம என்னென்னலாம் பாக்குறோமோ அதெல்லாம் அழிஞ்சிரும். ஆனா காணாதது என்னது? நித்தியம், நித்திய ராஜ்யத்துக்கு என்று. அதான் இயேசுவ ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் இல்ல. இயேசு ராஜா வரப்போறார், இன்னும் கொஞ்சம் காலம்தான். அதனால கர்த்தர் இந்த நாளிலே காணாத அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நம்ம வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்கணும் பிரியமானவர்களே. அதான் லூக்கா 10:41, 42 சொல்லப்பட்டிருக்குது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அந்த நல்ல பங்கு எதுன்றத, அழிவில்லாத கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதான் ஒரு ஐஸ்வர்யவான பார்த்து கர்த்தர் சொல்றாரு, களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்குவேன் என்று ஐஸ்வர்யவான பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மதிகேடனே என்று அழைக்கிறார். களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்குவேன் என்ற ஐஸ்வர்யவானை பார்த்து கர்த்தர் மதிகேடனே என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களும் அழிந்து போகுமே, அழிவில்லாத கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ள என்று சொல்றாரு. அதான் 1 பேதுரு 3:10, 11, 3:10, 11 சொல்லப்பட்டிருக்குது, பூமியும் அதன் காரியங்களும் அழிந்து போகும், வானங்களும் அழிந்து போகும். சரிங்களா? பேதுருல சொல்லப்பட்டிருக்குது. அந்த அழிவில்லாத கிரீடத்தை நம்ம பெற வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:12 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கர்த்தர் சொல்றார், அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு தான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லட்டு. சரிங்களா? அப்போ நம்ம இந்த பூமியில கர்த்தருக்காக என்ன காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியம், நல்ல காரியங்களை செய்திருந்தா நல்ல காரியங்கள் கர்த்தர் அந்த கிரியைக்கேற்ற பலனை கொடுப்பார். கெட்ட காரியங்கள் நம்ம செய்து கொண்டார். சிலர் அப்படிதான் செய்யறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக மந்திரவாதிகளும் மந்திரக்கட்டுகளும் செய்து அவங்கள அழிக்கணும், அவங்க பாவம் செய்வதற்கு, அவங்க செய்வதற்கு உண்மையா இருக்கிறவங்களை அழிக்கணும், கொடுமை பண்ணணும், இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறாங்க.
அதான் சொல்றாரு ஆண்டவர், கிறிஸ்தவர்களே இப்படி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அநியாயம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம் பாருங்க பிரியமானவர்களே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்றேன். அவனுக்குரிய பலன் அவன் இல்ல, ஏசாயால சொல்லப்பட்டிருக்குது, அவன் செய்யறது அவன் மடியிலே சரி கட்டுவேன் என்று சொல்லப்பட்டிருக்குது ஏசாயால. இப்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும், அதான் கர்த்தர் நம்ம அழிவுள்ள கிரீடத்தை வாஞ்சிக்காதபடி அழிவில்லாத கிரீடத்தை வாஞ்சிக்க நம்ம ஆயத்தமாய் இருக்கணும் பிரியமானவர்களே. அதுதான் இந்த நாளிலே இந்த 5 விதமான கிரீடத்தை நம்ம பார்த்தோம். கர்த்தர் இந்த நாளிலே சாபத்தின் கிரீடத்தை மாற்றி ஆசீர்வாதமான கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. யாருடைய குடும்பத்திலே ஏசப்பா சாபங்கள் இருக்கிறதோ இந்த நாளிலே அப்பா அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற ஆண்டவர் நீர் வந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய சிலுவையின் வடியிலே அப்பா எங்களுக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலே அந்த சாபத்தின் கட்டுகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுட்டு எரித்து அவர்களுக்கு ஆசீர்வாதமான கிரீடத்தை நீ கொடுக்க வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, யாருடைய குடும்பங்களில் ஆண்டவரே அநீதியின் கிரீடமாக என்னென்ன அக்கிரமங்கள் பாவங்கள் வீழ்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே மாற்றி போட்டு ஒரு நீதியின் கிரீடமாக நீர் எங்களுக்காக வைத்திருக்க கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீ செய்திருக்கிற ஆண்டவரே, இது முதல் ஆண்டவரே ஒரு சவுலை பவுலாக்க மாற்றின தேவன் இந்த நாளில அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு கிரீடத்தை மாற்றி நீதியின் கிரீடமாக மாற்ற நீர் வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மரண கிரீடத்தை மாற்றி ஆண்டவரே ஜீவ கிரீடமாக மாற்ற இந்த நாளிலே நீர் வைத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அவமானத்தின் கிரீடத்தை மாற்றி மகிமையின் கிரீடமாக வைத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அழிவுள்ள கிரீடமாக மாற்றி ஆண்டவரே அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நீங்கள் வைத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் இந்த நாளிலே எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் திருப்பாதம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.